உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் போட்டி. அது திருச்சி ராசி தம்பி. அப்படி திருச்சியில் யாரை போட்டாலும் அப்படிதான் இருக்குது. KN நேரு அறிவிப்பு. நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம். அதுதான் சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. விட்டதை பிடிக்காம விட மாட்டேன் இதை சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்திருக்கிறான். தோல்வி சோகத்தில் மூழ்கி இருக்கும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல். தற்போது இந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் தீய சக்தி திமுக தலைவர் ஸ்டாலின். வாங்க அது என்ன பதில் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் திமுக அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த VS பாபுவிடம் மண்ணை கவினார். தாவேக்க தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதில் ஒரு தொகுதியான திருச்சி கிழக்கில் MLA பதவியை ராஜினாமா செய்தார். இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுகவை சேர்ந்த 5 MLAக்கள் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தனர். ஆக இந்த 6 தொகுதிகளுக்கும் தேர்தல் விரைவில் இடைத்தேர்தல் வர உள்ளது. இந்த கேள்விதான் தற்போது ஊடக மத்தியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கு திமுக தலைவர் ஸ்டாலினும் பதிலளிச்சிருக்கார். விரைவில் ஸ்டாலின் சட்டசபை செல்வார் என்று முன்னாள் அமைச்சர் KN நேரு சமீபத்தில் பேசியிருந்தார். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம். அதுதான் சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கம்முன்னு தான் கட்சிக்காரன் தான். நேற்று இப்படி பேசினாமா, அதுல இருந்து கிளம்பி உட்காண்டான். எல்லா ஆளுகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரங்க மேல இதை விட்டுட்டு தேடக்கூடாது. இதனால திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று கேள்வி எழுப்பியதற்கு இன்னும் முடிவு எடுக்கல என்று ஸ்டாலின் பதிலளிச்சிருக்கார். மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம், விராலிமலை ஆகிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான பணிகளில் திமுகவினர் இறங்கிவிட்டனர். அதேபோல் தாவேக்காவில் இணைந்த அதிமுக முன்னாள் MLAக்களுக்கே மீண்டும் சீட் கிடைக்கும் என்பதால் அவர்களும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த 6 தொகுதிகளையும் கைப்பற்ற ஆளும் தாவேக்க, திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தங்களது வியூகங்களை இப்போதே வகுக்க தொடங்கிவிட்டன. இந்த 6 தொகுதிகளில் தாவேக்க தோல்வியடைந்தால் அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையை மக்களிடையே உருவாக்கக்கூடும். அதேபோல் திமுக பாதி தொகுதிகளில் வென்றாலும் சட்டசபையில் அதனுடைய பலம் அதிகரிக்கும். அதிமுகவில் எடப்பாடியின் தலைமை நிரூபிக்கப்படும். இப்படியான சூழலில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு திருச்சியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் விரைவில் சட்டசபைக்கு செல்வார் என்று பேசியிருக்கார். இதனால் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் இடைத்தேர்தலில் களம் இறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் வந்த திமுக தலைவர் MK ஸ்டாலினிடம் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட போவதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேசியிருக்கிறாரே, நீங்கள் போட்டியிடுவது உறுதியா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு ஸ்டாலின் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லிட்டார். முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக ஸ்டாலின் களமிறங்கினால் அது மிகப்பெரிய விஷயமாக மாறும். அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் இருவரும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒட்டுமொத்த திமுகவும் களமிறங்கி பணியாற்றும். ஆக விரைவில் நடக்கும் இடைத்தேர்தலில் 3 சிங்கங்கள் நேரடியாக மோத உள்ள அரசியலில் ஒரு சுவாரஸ்யமான களமாக மாறும் என்பதில் துளியும் ஐயமில்லை. ஆக விட்டத ஸ்டாலின் மீண்டும் பிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.